மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் CA, CMA ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க RD காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222. இந்தியா கூட்டணி கூட்டத்தை புறக்கணித்த திமுக. காங்கிரசின் துரோகத்தால் புறக்கணிப்பு. திமுக கூட்டணியில் பிற கட்சிகளின் கோரிக்கைகளுக்கு குரல் கொடுப்பதாகவும் திமுக அறிவித்திருக்கிறது. ஜூன் 8ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை புறக்கணித்தது திமுக. இந்தியா கூட்டணி கூட்டத்தை திமுக புறக்கணித்திருக்கிறது. காங்கிரசின் துரோகத்தால் புறக்கணித்திருப்பதாகவும் காங்கிரசின் துரோகத்தால் ஏற்பட்ட மனக்காயத்தில் இருக்கும் திமுக தொண்டர்கள் என்றும் திமுக தலைமை கூறியுள்ளது. பிற கட்சிகள் முன்வைக்கும் நாட்டு நலன் சார்ந்த பிரச்சினைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுப்போம் என்றும் திமுக தலைமை அறிவித்துள்ளது. திமுகவே இந்தியா கூட்டணியின் மைய சக்தியாக இருந்ததாக திமுக குறிப்பிட்டிருக்கிறது. மனக்காயமுற்ற தொண்டர்களின் உணர்வுக்கு மதிப்பளிப்பதாகவும் திமுக தெரிவித்திருக்கிறது. காங்கிரஸ் பங்கேற்கும் கூட்டங்களில் இனி பங்கேற்க மாட்டோம் என்றும் திமுக தெரிவித்திருக்கிறது. அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இந்தியா கூட்டணி கூட்டத்துல பங்கேற்க போவதில்லை, காங்கிரஸ் பங்கேற்கிற கூட்டத்துல இனி பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு திமுக சொல்லியிருக்கு. அப்போ இந்தியா கூட்டணியிலிருந்து திமுக வெளியேறி விட்டதுன்னு எடுத்துக்கணுமா, எப்படி பார்க்கணும்? இந்தியா கூட்டணி என்பதே உடைந்து விட்டது என்பதுதான் யதார்த்தம். இன்றைய சூழலில் இந்த தேர்தலுக்கு பிறகு சொல்லாமல் கொள்ளாமல் குறைந்தபட்ச நன்றியை கூட நேரில் வந்து சொல்லாமல் காங்கிரஸ் தாவேகாவோடு இணைந்ததும் தாவேகா அமைச்சரவையில் பங்கெடுத்ததும் அப்படிங்கிறது திமுக தொண்டர்களை மிகப்பெரிய அளவில் காயப்படுத்தியிருக்கிறது என்பதை அந்த அறிக்கை மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதைத்தான் இன்றைக்கு திமுக தலைவர் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். திமுக இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறியிருக்கிறது என்ற அந்த தகவலை அவர் அறிவித்திருக்கிறார். இந்தியா கூட்டணியிலிருந்து திமுக வெளியேறி இருக்கிறது என்று சொல்வதை விட இந்தியா கூட்டணி உடைந்திருக்கிறது, அல்லது இந்தியா கூட்டணி அப்படிங்கிறதே ஒன்று இப்பொழுது இல்லை என்பதைத்தான் யதார்த்தமாக புரிந்து கொள்ளணும். காரணம், ஏற்கனவே இந்தியா கூட்டணி இருந்தார் இல்லை என்ற சர்ச்சைகளை தாண்டி, நான் ரொம்ப வார்த்தையில கவனமா பயன்படுத்துறேன், இந்தியா கூட்டணி இருந்தார் இல்லை என்ற சர்ச்சைகளை தாண்டி மமதா பானர்ஜி காங்கிரஸ் இல்லாத ஒரு அணியை உருவாக்கும் பல்வேறு சமீட்சைகளை வெளிப்படுத்தினார். காங்கிரஸ் திமுகவின் முதுகில் குத்தியதாக திமுக தொண்டர்கள் எண்ணிய அதே தருணத்தில் அகிலேஷ் யாதவ் நாங்கள் தோல்வியின் போது எங்கள் நண்பர்களோடு இருப்போம் என்று சொல்லி ஒரு ட்வீட் போட்டாரு. அதே மாதிரி தேஜஸ்வி யாதவும் காங்கிரஸோடு மிகப்பெரிய அளவில் முரண்பட்டு காங்கிரஸால் தான் தாங்களும் வீழ்த்தப்பட்டோம் என்ற கருத்தை அவருடைய கட்சி சகாக்களிடம் சொல்லி வருகிறார் அப்படிங்கிறத வட இந்திய ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் மூலம் நம்மால் அறிய முடியாது. அப்ப பீகார்ல தேஜஸ்வி யாதவாக இருக்கட்டும், இன்ன பிற தலைவர்களாக இருக்கட்டும், காங்கிரஸை தவிர்த்து பாஜகவை தவிர்த்து ஒரு மாற்று அணியை அல்லது மூன்றாவது அணியை கட்டி எழுப்புவதற்கான ஒரு முயற்சிகளை தொடங்கிவிட்டார்கள் என்பதை இந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையின் வாயிலாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. தேசிய அளவில் காங்கிரஸ் தனிமைப்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிற கேள்விதான் இதற்கு பொருத்தமான கேள்வியா இருக்கும். இந்தியா கூட்டணியில் இருந்து திமுக வெளியேறி விட்டதா என்பதை விட தேசிய அளவில் காங்கிரஸ் தனிமைப்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வி இன்னமும் பொருத்தமான கேள்வியாக இருக்கும்னு எனக்கு தோணும். காங்கிரசுடன் தாவேகா இருக்கிறது அப்படின்றதையே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. பிற கட்சிகள் முன்வைக்கிற நாட்டு நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி புரிஞ்சுக்கிறீங்க திரு செந்தில்வேல்?
இல்ல பிற கட்சிகள் என்று அவர்கள் குறிப்பிடுவது வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய இடதுசாரிகள் அவங்க வந்து குறிப்பிடுறாங்க. இடதுசாரிகள் வந்து தாவேகாவினுடைய சிக்கல்களையும் சுட்டி காட்டக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அவங்க வந்து எந்த இடத்திலும் தாவேகாவினுடைய ஒரு உதாரணமாக சமீபத்தில் நடைபெற்ற பக்ரீத் பெருவிழாவின் பொழுது அவங்க கால்நடைகள் இஸ்லாமியர்கள் பள்ளிடுவதற்காக வைத்திருந்த கால்நடைகளை வந்து காவல்துறை பறிமுதல் செய்தது. அது வந்து இஸ்லாமியர்கள் மத்தியில் கடும் கோபத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதே மாதிரி வந்து நீங்க வந்து வந்தே மாதரம் பாடல் பாடக்கூடிய விவகாரமாக இருக்கட்டும், திருப்பரங்குன்றம் ஃபைல் அந்த ஆவணப்படம் அது வந்து திரையிடுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது இந்த அரசு, இந்த ஆட்சியில. இது போன்ற விவகாரங்களை எதிர்த்து மிக காத்திரமாக கருத்து சொல்ல வேண்டிய கூட்டணி கட்சிகள் கருத்து சொல்ல இயலாமல் போனதற்கு அவர்கள் கூட்டணி அமைச்சரவையில் பங்கெடுத்ததும் ஒரு காரணமாக வந்து சொல்லப்படுகிறது. இடதுசாரி இயக்கங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாத ஒரு சூழல்ல இடதுசாரிகள் தேசிய அளவில் இடதுசாரி இயக்கங்கள் நடத்துகின்ற போராட்டங்களில் நாங்கள் எங்களுடைய ஆதரவை தெரிவிப்போம் என்று சொன்னதாகத்தான் என்னால் இதில் வந்து புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும்னா சமூக நீதி சார்ந்து இன்ன பிற விவகாரங்களில் விடுதலை சிறுத்தைகளோ அல்லது மற்றவர்களோட கூட பெரிய முரண் திமுக இருக்கிறதா அப்படிங்கிறத என்னால இன்னும் உறுதியா சொல்ல முடியல. காங்கிரசின் மீது திமுக தொண்டர்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய கோபத்தின் வெளிப்பாடாக இந்த அறிக்கை வந்திருப்பதாக நான் நன்றி திரு செந்தில்வேல், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. இந்தியா கூட்டணி கூட்டத்தை புறக்கணித்த திமுக காங்கிரசின் துரோகத்தால் புறக்கணிப்பதாக திமுக அறிவிப்பு. கூட்டணியில் பிற கட்சிகளின் கோரிக்கைகளுக்கு குரல் கொடுப்பதாகவும் திமுக அறிவித்திருக்கிறது. திமுகவே இந்தியா கூட்டணியின் மைய சக்தியாக இருந்ததாகவும் மனக்காயமுற்ற தொண்டர்களின் உணர்வுக்கு மதிப்பளிப்பதாகவும் திமுக தெரிவித்துள்ளது. மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் CA, CMA ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க RD காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885522.